Hello everyone. Today நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா functions. So functions வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் in mathematics, ஓகேவா? So functions பத்தி நம்ம டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படினா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். So அது என்னலாம் அப்படினு பாத்தீங்கன்னா first one Cartesian product and second one relations. So first Cartesian productsனா என்ன, relationsனா என்னன்னு பார்த்துட்டு so அதுக்கு அப்புறம் functions குள்ள போலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay, so first of all Cartesian products ஓட definition என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். If A and B are two non-empty sets, then the set of all ordered pairs A, B such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product of A and B. So that Cartesian product na என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செட் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஆல்ரெடி செட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து செட்டை பற்றி படிச்சிருக்கோம். ஸோ எதுக்கும் செட்டோட டெஃபினிஷன் பார்த்தலாம், ஓகேவா? ஸோ செட்னா என்ன? ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்ட் அ செட். ஸோ ஒரு கலெக்ஷன் இருக்குது, ஸோ அந்த கலெக்ஷனை நம்மளால நல்லா டிஃபைன் பண்ண முடியுது அப்படின்னா அந்த கலெக்ஷனை நம்ம செட்டுன்னு சொல்லுவோம், ரைட்? ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ், ஸோ நம்ம ரெண்டு செட் எடுக்க போகிறோம், அந்த ரெண்டுமே நான் எம்டியாக இருக்கணுமா? ஸோ தட் மீன்ஸ் அதில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கணும். ஸோ இட் கன்சிஸ்ட் சம் எலமெண்ட்ஸ், ஓகே? யா, தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ். Ordered pairs means pair. What is pair? Pair means two, right? So here AB இது வந்து நம்ம பேரா எடுத்துருக்கோம், ஓகேவா? such that A belongs to A. ஸோ இந்த பேர்ல இருக்கக்கூடிய A அப்படிங்கிறது இந்த Aங்கிற செட்ல உள்ள எலமெண்ட் அண்ட் B அப்படிங்கிறது Bங்கிற செட்ல உள்ள எலமெண்ட், ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. ஸோ வெரி சிம்பிள் தான். ஒரு ரெண்டு செட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டு செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஆர்டர்ட் பேர்ஸை எழுத போகிறோம், ஓகேவா? ஸோ ஆர்டர்ட் பேர்ஸ்னா என்ன? அதில் ரெண்டு எலமெண்ட் இருக்கணும். அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதோட ஃபர்ஸ்ட் செட்ல இருந்தும் செகண்ட் எலமெண்ட் செகண்ட் செட்ல இருந்தும் இருக்கும். ஸோ சிம்பிளி அண்ட் பாருங்க இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா A கிராஸ் B. ஸோ ப்ராடக்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இது நம்ம A கிராஸ் B அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ A கிராஸ் B தட் இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் A, B such that A belongs to A, B belongs to B. ஸோ நம்ம சொல்றது தான் அப்படிங்க பார்த்துருக்கோம். ஸோ A கிராஸ் Bனா என்ன? ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாம் ஒரு செட்டுக்குள்ளே எழுத போகிறோம். அந்த A அப்படிங்கிறது A செட்ல இருந்தும் Bங்கிற எலமெண்ட் B செட்ல இருந்தும் வந்திருக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷனில் என்ன பார்த்தோம்? ரெண்டு செட் எடுத்துருக்கணும், ரெண்டுமே நான் எம்டியாக இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ ஏங்கிற செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு, பிங்கிற செட்டில் 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு செட்டுக்குமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம், ஓகேவா? இது செட் ஏ. ஸோ இதுக்குள்ள என்ன எலமெண்ட்லாம் இருக்கு? 1, 2 and 3. அண்ட் இதை நம்ம செட் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ செட் பியில் என்னெல்லாம் இருக்கு? 4, 5, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கு என்ன பண்ண போறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 1ஓட இந்த 4ஐயும் 5ஐயும் பேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்போ என்ன வரும் நமக்கு? 1, 4. இதான் ஆர்டர் பேர்ஸ், ரைட்? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்க இந்த ஏங்கிற செட்ல இருக்கு அண்ட் செகண்ட் எலமெண்ட் பாருங்க பிங்கிற செட்ல இருக்கு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 1ஐயும் 5ஐயும் பேர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ 1 வச்சு முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்னன்னா 2 வச்சு. ஸோ 2வை ஃபர்ஸ்ட் 4ஓட பேர் பண்ணிக்கலாம், செகண்ட் 5ஓட பேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 2, 4 அண்ட் 2, 5, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ 3 இருக்கு. ஸோ 3யும் நம்ம 4ஓட ஃபர்ஸ்ட் பேர் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் 5ஓட பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன வரும்? 3, 4 அண்ட் ஃபைனல் ஒன் 3, 5. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு செட்ல உள்ள எலமெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டோம்? பேரா எடுத்துட்டோம், ஓகேவா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ஸை ஒரு செட்டுக்குள்ள நம்ம எழுதுறதா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி டினோட் பண்ணுவோம்? A கிராஸ் B, ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் என்னது? இந்த ஏங்கிற செட் அண்ட் பிங்கிற செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அதோட ஆர்டர்ட் பேர்ஸை எல்லாத்தையுமே நம்ம ஒரு செட்டுக்குள்ள எழுதுறது தான் இந்த ரெண்டு செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ரிலேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நாம ரிலேஷன்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். Let A and B be any two non-empty sets. Here also non-empty sets, okay? A relation R from A to B is a subset of A cross B
satisfying some specified condition. So A cross B நமக்கு ஆல்ரெடி தெரியும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் நம்ம A cross B அப்படி டினோட் பண்ணுவோம், ரைட்? ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் அப்படிங்கிறது அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக தான் இருக்குமா, அதுவும் முக்கியமானது என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன். ஸோ சில கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் நம்ம ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா புரியும். ஸோ வாங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துடலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸில் எடுத்த அதே எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம எங்கேயும் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3 அண்ட் B ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 4 5, ரைட்? ஸோ இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம், கீழே A கிராஸ் B அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸை நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டை தான் நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். எப்போ அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை, ஒரு ஸ்பெசிஃபைடு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது, ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு, இது வந்து ரிலேஷன், ஸோ அதனால் நம்ம ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ். ஸோ இதுதான் என்னோட ரிலேஷன், ஓகேவா? இதுதான் என்னோட கண்டிஷன். அப்போ நான் வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரையும் நான் என்ன செய்யணும், செக் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ். அப்போ என்னது, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரோட இந்த ஒரு ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட ஸ்கொயரா செகண்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 1ஓட ஸ்கொயரா 4 இல்லை, ஸோ 1ஓட ஸ்கொயர் 1, ரைட்? ஸோ இது வந்து கிடையாது. ஸோ இங்க பாருங்க 1, 5, இங்கேயும் அப்படி இல்லை. பட் இங்க பாருங்க 2, 4. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்கு, தென் அதோட கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் தான் 4, ரைட்? ஸோ 2 ஸ்கொயர் தான் 4. அப்போ இது வந்து நமக்கு என்னது, இந்த கண்டிஷனுக்கு உள்ள வருது. அப்போ இது வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ரிலேஷனுக்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 2, 4. வேற ஏதாவது வருமானு பாருங்க, வேற ஏதாவது பேர்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஸோ 2, 5 இருக்கு. ஸோ இதுவும் வராது. அடுத்து 3, 4 இதுவும் கிடையாது. அடுத்து 3, 5 ஸோ இதுவும் இல்லை. ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ள இந்த ஒரு ஆர்டர் பேர் மட்டும் தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம செட்டா எழுதக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷனை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா உங்களை என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், ஓகேவா? ஸோ பாருங்க, அப்போ நம்ம ஒரு 2 செட் எடுத்திருக்கோம். அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக தான் இந்த ரிலேஷன் இருக்கும். எப்போ இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபைட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. ஸோ இங்கே அதே போல் நம்ம ஒரு 2 செட் எடுத்தோம், அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்டும் எழுதணும். நவ் அதோட ரிலேஷனை வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ஆஃப் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஆர்டர் பேர் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம செட்டுக்குள்ளே எழுதியிருக்கோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இனி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். Now come back to the topic functions. So நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பாருங்க, a relation R between two non-empty sets A and B is called a function from A to B. எப்போவா, if for each A belongs to A there exists, ஸோ இதை வந்து நம்ம there exist அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? only one B belongs to B such that A, B belongs to R, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு ரிலேஷனை தான் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல போகிறோம். ஸோ எப்போ அந்த ரிலேஷன் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஏங்கிற செட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செட்டுக்கு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் பிங்கிற செட்ல எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இப்போ ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் A, B சச் தட், ஸோ இந்த சிம்பிளுக்கு ஃபார் ஆல், ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது, ஃபார் ஆல், இது வந்து தேர் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ ஃபார் ஆல் A பிலாங்ஸ் டு A, B பிலாங்ஸ் டு B, ஓகேவா? ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ வாங்க இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முன்னால பார்த்த சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே எடுத்துருக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்ராம்ல மென்ஷன் பண்றத ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இது ஒரு ரிலேஷன், ஓகேவா? ஸோ நம்ம என்ன ரிலேஷன் பார்த்தோம், ஸ்கொயர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ 1ஓட ஸ்கொயர் அங்கே இல்லை, 2ஓட ஸ்கொயர் இதுக்கு 4 நம்ம மார்க் பண்ணிட்டோம், அண்ட் 3ஓட ஸ்கொயர் 9 அங்கே இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரிலேஷனை நம்ம எப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எஃப் இது ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ இது ஒரு ஆர்டர் பேர் தான். ஸோ செட் ஆஃப் ஆல் A, B such that for all, so இது வந்து ரொம்பவே key point, for all A belongs to A, சரியா? so there exists B belongs to B. so நீங்க இதை பார்த்தாலும் புரியும். இங்கே பாருங்க, so if for each A belongs to A, அப்போ Aல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் Bல ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கணும், இந்த மாதிரி மார்க் ஆயிருக்கணும்.
அப்போ நம்ம இந்த ரிலேஷனை ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய 1 3 இது எதுக்குமே வந்து நமக்கு பிங்கிற செட்டில் எந்த எலமெண்ட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ அப்போ இந்த ரிலேஷனை நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இன்கேஸ் ஒருவேளை இந்த செட்லையும் 1 and 9 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாருங்கள் 1ஓட ஸ்கொயர் 1, ஸோ மார்க் ஆயிரும். அண்ட் 3ஓட ஸ்கொயர் 9, ஸோ மார்க் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு ரிலேஷன் தான், ஆனால் இந்த ரிலேஷன் நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் என்ன ஆயிருக்கு? எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, இதில் ஒரு எலமெண்ட் என்ன ஆகலை, இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு முன்னாடி எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபார் ஈச் ஏ பிலாங்ஸ் டு ஏ, ஸோ இதான் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய செட்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒரே ஒரு எலமெண்ட் வந்து அங்கே என்ன ஆயிருக்கும்? மார்க் ஆயிருக்கணும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இமேஜஸ், இந்த மாதிரி நிறைய இதுக்கு கீழேயே வரும். ஸோ நம்ம இதை எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, இமேஜ்னா என்ன, ப்ரீ இமேஜ்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது இன்னும் நமக்கு நல்லாவே புரியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அது ரிலேட்டடான வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயமே இதில் இல்லை. ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ், ரிலேஷன்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டும் கூட. ஸோ இதோட பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே நமக்கு ஓரளவு கிடைச்சிட்டு அப்படின்னா நம்மளோட ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ அது எந்தெந்த இடம் அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம இனி அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். See you, bye.